செந்தமிழன் சீமான் சார், வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்று சீமான், இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, கத்துக்கா 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போது நம்மளை அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது நடக்கும். காரணம், நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க அவரு வாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு, அலிவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் கூப்பிடாக்கான. இல்ல இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான், போன் பண்ணி சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா? அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், விமல் அவர்கள். இல்ல அந்த கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்கு. விமல் அவர்கள், அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை.
அதுக்கு என்ன காரணம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார். அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மீது நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். அந்த தம்பி உங்கள் பேர் என்னப்பா? விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு இருந்தேன், நான் என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்லக்கான. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுற்றின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவேணான்னு இருப்பீங்களா? புல் சுலை வளைச்சி பிடிக்காதப்பா. என்ன பல? ஆமா ஆமா, சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன. அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார். ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலப்பா. பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6 கொஞ்சம் பாத்துமா. நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே ஓகே, அடுத்து ஆரம்பிச்சலாம். இல்ல இல்ல, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், என்னவோ அப்படி போட்டு அப்படி வந்து நிக்கிறானடா அப்படின்னு. அதை பத்திலாம் நான் எதுவும் கவலைப்படலாங்க. இதே நான் ஒரு ஒரு படத்துல போட்டு நான் ஆடி இருந்தா என்ன நினைச்சுப்பியா? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க, இப்பவும் சொல்றேன் வேணாம் அது சொன்னா. ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போடு தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் அது இதே சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க,
சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. இப்பவும் சொல்கிறேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறையா மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much and congratulations to you. அடுத்ததாக படத்தினுடைய எடிட்டர் புவன் அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்ஸ் வந்து இந்த படத்துக்காக கொடுத்திருக்கீங்க. ப்ளீஸ் tell us about the experience. வாங்க. ஹலோ, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆர்வீர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ்கி கார்வனன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி விஆர் பார்க்குறியா, விஆர் அவர்களுக்கும் நன்றி. கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும், ஐயா எஸ்கி கார்வனன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணா மகள் ஜெயதேவி அவர்களுக்கும், சஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும், சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார். அது எனக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில், பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்புல அண்ணாச்சி. இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும். ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை, நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எஸ்கி கார்வனன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அண்ணாச்சி
பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன். கேரக்டர் சொன்னாங்க. அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வச்சுட்டு வேணார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் ஆமாம் ஆமாம் நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது